ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். ஸ்கோடாவுடைய மோஸ்ட் அஃபோர்டபுள் கார் இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் எதுங்க? ஸ்கோடா கைலாக். ஓகே. அது மட்டும் இல்ல, ஸ்கோடாவுல மோஸ்ட் அஃபோர்டபுள் வண்டி மட்டும் இல்லைங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியில, டர்போ பெட்ரோல் கேட்டகரியில மோஸ்ட் அஃபோர்டபுளான டர்போ பெட்ரோல் காம்பேக்ட் எஸ்யூவி இதுதான். அது மட்டும் இல்லாம ஓட்டுறதுக்கும் சூப்பரா இருக்கு அண்ட் 5 ஸ்டார் ரேட்டிங் எல்லாமே இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம சொல்றது. யூசர் இந்த வண்டிய வச்சிருக்கிறவங்க என்ன ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்கங்கிறது, அத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த ஸ்கோடா கைலாக்க நம்ம வந்து யூசர் ரிவ்யூக்காக எடுத்து வந்திருக்கோம். ஸோ ஸ்கோடா கைலாக்கோடைய இது 2025 மாடல் சிக்னேச்சர் மேனுவல் வேரியன்ட். ஓகே. இந்த வண்டியோடைய யூசர் இன்னைக்கு நம்ம வந்து வண்டிய குடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த ஷாகுல் ப்ரோ. வாங்க ப்ரோ. Hi, ஷாகுல் ப்ரோ. hi bro. ஹாய், ஹாய். ஃபேன்டாஸ்டிக். அண்ட் அவங்க ஒய்ஃபும் கூடயே வந்திருக்காங்க. ஸோ நல்ல பேர். அண்ட் Thank நல்ல you. கலர் வண்டி. Thank you bro. சூப்பரான கலர். இந்த வண்டியோடைய இந்த கலர் வந்து பார்க்கும்போது நேச்சுரலி எல்லாருக்குமே இருக்கிற ஒரு அந்த காம்ப்ளிமெண்ட் வரதான் செய்யும். இந்த கலர பார்த்தாலே நைஸ் கலர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாரி ஒரு கலர் இது. ஸோ ப்ரோ, எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க ஸ்கோடா கைலாக்? 6200 bro இப்போ வரைக்கும். ஓகே. 6200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்காரு அண்ட் 7 மாசம் ஆச்சா? ஆமா bro. ஆல் ரைட். ஓகே. ஸோ இந்த 7 மாசத்தோடைய 6200 கிலோமீட்டர் எக்ஸ்பீரியன்ஸ ஒரு 1 வேர்ட்ல எப்படி சொல்லுவீங்க? 2 பேரும் ஒவ்வொரு வார்த்தையில சொல்லணும். சேஃபா ஃபீல் பண்றோம். ஓகே. கம்ஃபர்ட்டா இருக்கு. ஓகே. ப்ரோ நீங்க? Impressive bro. இம்ப்ரெசிவ். Impressive. ஓகே. இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் அதாவது கம்ஃபோர்ட் ரிலேட்டடாவும் வந்து ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இம்ப்ரெசிவ்னு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ போக போக எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலா பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ், இதே மாரி உங்களுடைய கார நான் வந்து யூசர் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, உங்க ஏரியாவுக்கு தேடி வருவோம். அதுக்கான கான்டாக்ட் நம்பர் நான் மேல ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கார் பையிங் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, குயரீஸ் இருக்கு, எங்ககிட்ட நீங்க பேசணும், கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா, அதுக்கான கான்டாக்ட் நம்பர் நான் மேல ஸ்க்ரீன்ல குடுக்குறேங்க. ஸோ தாராளமா நீங்க எங்ககிட்ட பேசலாம். ஆல்ரைட். அண்ட் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. நீங்க ஸ்கோடா கைலாக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அவசியம் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் இந்த மாதிரி கண்டென்ட் ரெகுலரா கொண்டு வந்து தான் இருக்கும். ஓகே. அண்ட் Facebook, Instagram அண்ட் Twitterலயும் கூட ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. இப்போ ஸ்கோடா கைலாக்கோட யூசர் ரிவ்யூ போயிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கோடா கைலாக்கோடைய மேனுவல் வெர்ஷன், சிக்னேச்சர் வெர்ஷன். இந்த ஸ்கோடா கைலாக்கோடைய ரிவ்யூ வந்து ரொம்ப யூனிக்காக இருக்க போகுது. ஏன்னா நார்மலாக நம்ம யூசர் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவர் அந்த வண்டியோடைய ஓனர் அவர் தான் வந்து மெயினாக யூசர் ரிவ்யூ தருவார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டிரைவர் மட்டும் இல்லை, கூட பேசஞ்சரும் இருக்காங்க, ப்ரோவோடைய ஒய்ஃபும் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு சுவாரஸ்யமான யூசர் ரிவ்யூவாக இருக்க போகுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி ப்ரோ, எப்போ எடுத்தீங்க வண்டி? வண்டி ஜான் புக் பண்ணேன் bro. ஓகே. ஜூலைல எடுத்தேன் bro. ஓகே, சிறப்பு. ஜூலை 2025 Yes. அப்படின்னு இருக்கும்போது இன்னும் ஒரு வருஷம் ஆகலை. 7 ம். மாதம் என்னமோ சம்திங் ஆகுது. ஆமா. ஆல்ரைட், சூப்பர். ஸோ ஒய் ஸ்கோடா கைலாக்? அந்த டைமில் ஏன் ஸ்கோடா கைலாக்? அண்ட் இதுக்கு முன்னாடி என்ன வண்டி வச்சுருந்தீங்க? ஆ, இது எங்க ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா 2013 டாடா சுமோ கோல்டு இருக்கு. ஓ வாவ். ஓகே. EX மாடல். ஓகே. அதுதான் இப்போ வரைக்கும் நாங்க வச்சிட்டு இருக்கோம். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் அது ரொம்ப பெரிய கார், ஒரு நேரோ ஸ்ட்ரீட்ஸ்க்குலாம் போகிறதுக்கு வந்து எங்களுக்கு இது இல்லைன்றப்ப சின்ன கார் பார்க்கணும் ஆரம்பித்து வாங்கினது தான் இந்த ஸ்கோடா கைலாக். ஓகே. பரவாயில்ல, சூப்பர். சின்ன கார் அப்படின்னு எடுக்கும்போதே நீங்கள் டர்போ பெட்ரோலாகவே வாங்கிட்டீங்க, அதுவும் காம்பேக்ட் எஸ்யூவியே வாங்கிட்டீங்க. ஆல்ரைட், குவைட் நைஸ். ஸோ இந்த ஸ்கோடா கைலாக்கோடைய சூஸிங்க்கு அந்த டைமில் வேறு என்னென்ன வண்டி பார்த்தீங்க? நான் ஆரம்பித்தது என்னமோ கிராஸ் ஓவரில் இருந்து தான், சிட்ராயின் C3ல இருந்து தான். ஓகே. அதுக்கப்புறமா ஃப்ரான்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கிரிட்டா, ஓகே. 3XO, டீசலில் NA இன்ஜின் எல்லாமே பார்த்தேன். எல்லாமே பார்த்து ஃபைனலாக நான் அரைவ் ஆனது பார்த்தீங்கன்னா ஸ்கோடா கைலாக். ரவுண்ட் அடிச்சு வந்திருக்கீங்க எல்லாத்தையும். ஸோ அந்த அளவுக்கு எல்லா வண்டியும் ஓட்டிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் நான். ஓகே. ஸோ இத்தனை வண்டி ஓட்டுனதுக்கான அந்த கன்ஃபியூஷன் ஏதாவது இருந்ததா? காரணம் என்ன? ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன்? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக என்னென்னா எங்கள் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா 10 lakhs தான். ஓகே. 10 lakhsக்குள்ளே நாங்கள் ஒரு நல்ல காராக வாங்கினா போதும்னு சொல்லிட்டு. ஓகே. ஆனால் எனக்கு அந்த 10 lakhsக்குள்ளே இருக்கிற கார் எதுவுமே பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகே. டிரைவிங் ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று மிஸ் ஆகுற மாதிரியே இருந்தது. டிரைவிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்றீங்களா இல்ல? ஆமாம் ப்ரோ, டிரைவிங்கோ ஃபீச்சர் எல்லாமே தான். ஓகே. மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு இது கொடுத்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா 2 வண்டி கொடுக்கல ப்ரோ. ஓகே. ஸோ ஏன் ஸ்கோடா மேல டக்குன்னு ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணது சொன்ன மாதிரி சிட்ராயின் தான். ஓகே. மேக்னைட், 3XO, வென்யூ, நெக்ஸான் எல்லாமே ஓட்டினேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம சிடான் போகக்கூடாதுன்ற மாதிரி இருந்து, ஏன்னா கம்ஃபர்ட், குழந்தைங்களும் ஜாஸ்தி வீட்டில், பெரியவங்களும் இருக்காங்க. அப்படி யோசிக்கிறப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஏன் சிடான் போகக்கூடாதுன்னு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஸ்லாவியா.
அது Okay. சூஸ் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என் பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இடம் குடுக்கல. ஓகே. அதனால ஸ்கோடாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஒரு கிராஸ் ஓவர் வாங்கணும், ஓகே. ஒரு எஸ்யூவி வாங்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப, எனக்கு இருந்த இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, குஷாக். ஓகே. அப்ப என்னோட பட்ஜெட்குள்ள அது வரல. ஓகே. இப்பதான் ஜிஎஸ்டி 2.2. ஸோ அப்படி சூஸ் பண்ணா தான் பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஸ்கோடா. ஆனா ஜிஎஸ்டி மாறுறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டீங்க நீங்க வண்டிய. ஆமாம் ப்ரோ. அச்சச்சோ! ஓகே. சோ அதுல ஏதாவது வருத்தம் இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ. இல்ல. ஓகே. சரி, குடுத்த காசுக்கு வொர்த் அப்படின்றீங்க. ஆமாம் ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க உங்களுடைய பயணத்த சொல்லிட்டீங்க. ஸோ மேடம் வந்து அமைதியாவே இருக்காங்க. இந்த ஸ்கோடா பர்ச்சேஸ் பண்ற டைம்ல உங்களுடைய ஐடியாஸ், ஒபினியன்ஸ் இந்த வண்டிய பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னன்னா ஸ்கோடா எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு. ஓகே. நான் வந்து எப்படி சொன்னேன்னா ஹோண்டா சிட்டின்னாங்க ஃபர்ஸ்ட். ஓகே. ஹோண்டா சிட்டியும் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஆனா எனக்கு எல்லாத்தோடையும் ஸ்கோடா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்கோடா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதனால நீங்க ஸ்கோடாவே எடுத்துருங்க. நம்ம ஃபேமிலிக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோம் மினிஸ்டர் வந்து உத்தரவு குடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மறுப்பே இல்ல இல்லையா? அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு குஷியா இருக்குமே. ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலா ஃபைனல் டெசிஷன் பார்த்தீங்கன்னா, நான் இதுல அதிகமா டார்ச்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா ஃபர்ஸ்ட்டு. ஆ. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப். இவங்க 2 பேர் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கடுத்து என் 2 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இதுல பாதிக்கப்பட்டது அவங்க தான். சரிதான். ஓகே. ஆல்ரைட். ஆனா எடுத்தது 100% வொர்த்ன்னு தானே ஃபீல் பண்றீங்க? ஆமாம் ப்ரோ. 200% ப்ரோ. சூப்பர், சூப்பர், சூப்பர். ஓகே. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த 6200 கிலோமீட்டருக்கு எங்கெங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க? எப்படியும் சேர்ந்து தான் டிராவல் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் ப்ரோ. மோஸ்ட்லி சேர்ந்தும் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே. ஆ, சென்னை 2 டைம்ஸ் போயிட்டு வந்துட்டேன் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகே. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, மசனக்குடி, ஊட்டி, ஓ! ஏற்காடு எல்லாமே போயிட்டு வந்துட்டேன். ஸோ மசனகுடி எப்படி இருந்தது? ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஸ்டீப்பான ஒரு கிளைம்ப் எல்லாம் இருக்கும். ஆமாம் ப்ரோ. அங்க அந்த பிளேஸ் கல்ஹட்டின்னு நினைக்கிறேன். ஆமா, ஆமா. கரெக்டா தெரியல. கல்லட்டி தான். கல்லட்டியில ம். ஆ, ரொம்ப ஸ்ட்ரெயினே இல்ல ப்ரோ. ஏறி அப்படியே அது பாட்டு போயிட்டு இருக்கு வண்டி. இத்தனைக்கும் வண்டியில பேசஞ்சர்ஸோட. ஃபுல் லோடட் தான் ப்ரோ. பின்னாடி 2 பெரிய சூட்கேஸ். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, 4 பேர் ஆக்குபைடு ஃபுல்லாவே. அண்ட் நடுவுல பார்த்தீங்கன்னா பேக்ஸ் எல்லாமே இருந்ததுல ஃபுல் லோடட் தான் ஓகே. ஆல்மோஸ்ட். சூப்பர், சிறப்பு. ஸோ அந்த அளவுக்கு இந்த டர்போ பெட்ரோல் என்ஜின் 1 லிட்டரா இருந்தாலும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுதான் வந்து இந்த என்ஜினோடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு டிராவல் பண்ணியிருக்கீங்க. இதுவரைக்கும் அட் அ ஸ்ட்ரெச் எங்கேயுமே ஸ்டாப் இல்லாம டிராவல் பண்ணியிருக்கீங்களா? சென்னை டு கோயம்புத்தூர் ப்ரோ. ஓகே. சாரி, சென்னை டு ஏற்காடு. ஓகே. எப்படி இருந்தது? ஒண்ணுமே பிரச்சனை இல்ல ப்ரோ. எனக்கு என்ன ஒரு எப்படி இருந்ததுன்னா, ஒரு செகண்ட் தாட்டே எனக்கு வந்தது என்னன்னா, என்னடா நம்ம ஸ்கோடால தான் ஓட்டிட்டு இருக்கோமா? ஏன்னா பழைய ரேபிட்லாம் பார்த்துருக்கேன். ஃபோர்ட் பிகோ அந்த மாதிரி சிடன்ஸ், காம்பாக்ட் சிடன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். ஈவன் ஸ்லாவியா பார்த்தீங்கன்னா, ஸ்லாவியாக்கு ஈக்குவலா எனக்கு என்னமோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. கரெக்ட். ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருந்த மாதிரி இருந்தது. கரெக்ட். இது ஆக்சுவலி சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மாதிரி அது என்ன நம்ம ஸ்பீடா போனாலுமே ஹைவேஸ்லயுமே ஸ்டேபிளா இருக்கும். அதே சமயத்துல சிட்டிலயுமே நல்லா கம்ப்ளைண்டா நல்லாவே இருக்கும். ஸோ ஆஸ் அ டிரைவர் நீங்களும் சொல்லிட்டீங்க. மேடம் நீங்க டிரைவ் பண்ணுவீங்களா? டிரைவ் பண்ணுவேன். இப்பதான் கத்துட்டு இருக்கேன். கத்துட்டு நான் இருக்கீங்க. பிகினர் தான். ஓகே. நான் வந்து வேற கார் வந்து ஓட்டும்போது அந்த எனக்கு இந்த கார் கொடுத்த ஃபீலிங் வந்து வேற எந்த காரும் கொடுக்கல. ஒரு ஓகே. கம்ஃபர்டபுள் இதுல ஓட்டும்போது எனக்கு நல்லா இருக்கு. ஓகே. ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஓகே. நம்மளால டிரைவ் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு இந்த நைஸ். கார் ஓட்டும்போது. சூப்பர். ஆஸ் அ பேசஞ்சர் உங்களுடைய ஃபீட்பேக்? ஆஸ் அ பேசஞ்சரா என்ன சொல்லணும்னா, டே டைம் போகும்போது ஏசி வந்து எப்படின்னா போட்ட உடனே கூலிங் அவ்வளோ இதுவா தரல. ஓகே. பட் போக பட் நல்லா கூலிங் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் ஏசி கூலிங். ஓகே. மேலும் இது வந்து இதுல மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. ஆமா. ஆட்டோ ஏசியும் கொடுக்கல. Auto ஓகே. AC. அது ஒரு சின்ன ஃபீட்பேக்கா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆல்ரைட். ஸோ இந்த அளவுக்கு லாங் ஓட்டியிருக்கீங்க. மைலேஜ் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு? மைலேஜ் பார்த்தீங்கன்னா, சென்னை டு கோயம்புத்தூர் போயிட்டு வரப்போ, அப் அண்ட் டவுன் போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஹையஸ்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா 19.5. ஓ வாவ்! ஆமா. ஓகே. 90ல க்ரூஸ் பண்ணிட்டே போனேன். ஆ. 110, 120ல போறப்ப 16.5 ப்ரோ. ஓகே. கொஞ்சம் டிஃபரன்ஸ் அதிகமாவே இருக்கு. ஓகே. பட் ஸ்டில் பரவாயில்ல. 19ங்கிறது நல்ல மைலேஜ் தான். ஆமா 90 ப்ரோ. speed. இதுல டிஃபரன்ஸ் எங்க வரும்னா, அந்த இன்ஜின் பிரேக்கிங், ஆர்பிஎம் பார்த்து பண்றது தான். நான் கொஞ்சம் ஒரு அர்ஜென்ட்டா தான் வந்தேன் ஒரு டைம் போறப்ப. ஓகே. அதனால பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே மைண்ட் பண்ணிக்கல. அந்த ரொம்ப கான்ஷியஸாலாம் ஓட்டல. ஓகே. பட் 90ல போறப்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா தான் போனேன். ஓகே. நல்ல லைட் ஃபுட்லயும் போனேன். செடேட்டா தான் ஓட்டுனேன். அப்போ ஓகே. பார்த்தீங்கன்னா, என்னால எடுக்க முடிஞ்சுது. நல்லாவே எடுக்க முடிஞ்சுது மைலேஜ். பரவாயில்லையே. 19 இஸ் ஆக்சுவலி ரியலி குட் மைலேஜ். ஒரு டர்போ பெட்ரோல் ஜிடிஐ என்ஜினுக்கு 19ங்கிறதே சரியான மைலேஜா இருக்கு. நார்மலா உங்களுக்கு ஒரு நார்மலா ஓட்டுறீங்க, அர்ஜென்சி இல்லாம ஓட்டுறீங்கன்னா என்ன ஸ்பீடு இருக்கும் உங்களோடது?
நார்மலானா அது 60-70 ப்ரோ. இல்லை ஹைவேஸில் சொல்கிறேன். ஹைவேஸ்லையா ப்ரோ எப்படியுமே 100 ரீச் ஆகிடும் ப்ரோ. ஓகே 100 அதாவது 120 வரைக்கும் போகலாம். நம்ம 18 தான் நினச்சி மிதிப்போம், ஆனால் அது போயிடும் ப்ரோ. 100 இது போயிடும். அது போயிடும் ப்ரோ. நம்ம அதுவும் போகிறது தெரியாது. இன்ஃபேக்ட் நான் இப்போ ரீசெண்டாக வரும்போது கூட சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரும்போது கூட 120 தான் எய்ம் பண்ணது. ஆனால் தாண்டிடுச்சு ப்ரோ, 140 கிட்ட தாண்டிடுச்சு. ஆனாலும் எனக்கு எதுவுமே தெரியல, நல்லா இருந்தது டிரைவிங். அதுதான் அந்த 140 ஸ்பீடில் போகும்போது how did you feel? ஸ்டேபிளாக இருக்குது ப்ரோ. நான் 100ல் எப்படி பண்ணனோ 90ல் எப்படி பண்ணனோ அதுக்கு இந்த 140க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதுதாங்க ஸ்கோடா. தட் இஸ் ஸ்கோடா ஃபார் யூ. டிரைவிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்டிமேட் டிரைவிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த கேட்டகரியில் அட்லீஸ்ட் ஸ்கோடா கைலாக் கொடுக்குது. ஏன்னா எனி கேட்டகரியில் அந்த கேட்டகரியில் ஸ்கோடா கார் இருக்குன்னா ஸ்கோடா கார் தான் சிறப்பாக தரும். அது ஒரு உறுதியான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ இத்தனை விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். ஓகே, ஆஸ் அ பேசஞ்சர் கம்ஃபர்ட் ரீதியாக பேக் சீட்டில் உட்காரும்போது ஹவு டிட் யூ ஃபீல்? நீங்கள் பேக் சீட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? 2 தடவை பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓகே, ஸோ 2 பேரும் சொல்லலாம் எப்படி இருந்தது பேக் சீட் கம்ஃபர்ட்? ஓகே, பேக் சீட்டில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பெரியவங்க உட்காரலாம், ஓகே ஒரு குழந்தை உட்காரலாம். கரெக்ட். அதுதான் அதுக்கு மேலே உட்காந்தோன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். கரெக்ட். சரிங்க. அதுவும் இல்லாமல் ரியர் ஏசி பற்றி பேசணும்னா ரியர் ஏசியும் அப்படி தான் லைட்டாக வர மாதிரி ஃபீல் ஆகுது. போக நல்லா தான் இருக்குது. ஓகே, அந்த கூலிங் நல்லா தான் இருக்குது. ஓகே, அப்புறம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. லாங் டிரைவ் நிறைய போயிட்டு வந்துட்டோம். ஸோ ரொம்ப பாடி பெயின்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, லாங் போனாலுமே பெயின் இல்லை, டயர்ட்னஸ் இருக்கிறது இல்லை. இருக்காது. ஓகே, ரைட். அதாவது தூக்கி அடிக்கிறது ஏதாவது அந்த மாதிரிலாம் இல்லை. ரைட், நைஸ், சூப்பர். ஸோ உங்கள் ஃபீட்பேக் ப்ரோ, ஏன்னா நீங்களும் நானும் ஆல்மோஸ்ட் ஒரே ஹைட். ஆமாம் ப்ரோ. ஸோ பேக் சீட் எப்படி சொல்கிறீங்க? கிராம்ப்டாக தான் ப்ரோ ஃபீல் ஆகும். அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா என்னோட ஒப்பீனியன் கிராம்ப்டாக தான் ஃபீல் ஆகும். அதுவும் ஒரு லாங் ஸ்ட்ரெச்சில் தான். ஓகே, ஒரு ஷார்ட் ரன்க்குலாம் நல்லா தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த சீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இன்க்ளைன் பண்ணியிருக்கலாம். இவங்க என்னமோ கொஞ்சம் அந்த பின்னாடி இருக்கிற பூட் ஸ்பேஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இங்கே சீட்டை இன்க்ளைன் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருந்தாங்கன்னா பர்ஃபெக்ட் ப்ரோ, ஆன் பாயிண்ட்டாக இருந்திருக்கும் ப்ரோ. அதுதான் நான் ஃபீல் பண்ணது. கரெக்ட். அது ஒரு வகையில் 100% கரெக்ட் தான். ஏன்னா பேசஞ்சரோடைய கம்ஃபர்ட்டுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். லக்கேஜ் ஸ்பேஸை காம்ப்ரமைஸ் பண்ணாலும் பரவாயில்லன்னு விட்டுருந்துருக்கலாம். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, ரைட். ஸோ நம்ம இத்தனை விஷயங்கள் ஆக்சுவலி பேசி தெரிஞ்சிருக்கோம். 6200 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் சென்னையில் வண்டி பர்ச்சேஸ் பண்ணீங்க. ஆமாம் ப்ரோ. இல்லையா? ஓகே, ஸோ அப்படின்னு இருக்கும்போது மெயினாக கேட்கணும், உங்களுடைய அங்கத்த சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இங்கே எப்படி இருக்குது கோயம்புத்தூரில்? நான் வந்து கேள்விப்பட்டேன் நிறையா பேர்கிட்ட விசாரிக்கும் போது, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சரௌண்டிங்கில் விசாரிக்கும் போதே ஸ்கோடாவா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சர்வீஸ் அப்படி மிக்சடு ஒப்பீனியன்ஸாக தான் இருந்தது. ஆனால் அவங்க எல்லாரும் சொன்னதை தாண்டி எனக்கு இது நல்லா தான் ப்ரோ இருந்தது. நான் பையிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, சர்வீஸ் இனிமேல் தான் போகுது 10,000 15,000 கிட்ட. பட் நான் வந்து செக்அப் 1000 கிலோமீட்டரில் ஒரு செக்அப் விட்டுருந்தேன். அப்புறம் ஒரு சின்ன இஷ்யூன்னு போயிருந்தேன். ஆமாம், கோயம்புத்தூர் எஸ்டிஏல. ரொம்பவே நல்லா வெல்கமிங்காக இருந்தது. அவங்களோட கன்சர்னை வந்து அட்ரஸ் பண்ணுற விதமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராப்பராக இருந்தது. பரவாயில்ல, தட்ஸ் குவைட் நைஸ், சூப்பர். ஸோ ஃபர்தராக அடுத்த சர்வீஸ்னாலும் இங்கே தான் விடலான்னு இருக்கீங்க? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக. தட்ஸ் குட், நைஸ். ஸோ சென்னையிலேருந்து வண்டி பர்ச்சேஸ் பண்ணி இங்கே கோயம்புத்தூரில் ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது அங்கேயும் பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கு. என் மெயினாக கோயம்புத்தூர்லேயுமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாரு ப்ரோ. ஓகே, ஸோ நம்ம இதில் பேசி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா டாப் 5 பாசிட்டிவ்ஸ் அண்ட் டாப் 5 நெகட்டிவ்ஸ். இந்த வண்டியை பொறுத்தவரை ப்ரோ என்ன ஃபீல் பண்ணுறாரு, மேடம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இதெல்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க டிரைவ் போகலாம். டிரைவ் பண்ணட்டா? கண்டிப்பாக ப்ரோ. ஓகே, வாங்க டிரைவ் போயிடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஸ்கோடா கைலாக், ஷாகுல் ப்ரோடைய ஸ்கோடா கைலாக் ஓட்டலாம். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து டிரைவ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதுவும் இதே சிக்னேச்சர் மேனுவல் வேரியன்ட் தான். நான் உங்களுக்கு ஒயிட் கலர் வண்டி வந்து டிரைவ் ரிவ்யூ வந்து ஃபஸ்ட்டு கைலாக் லான்ச் ஆன புதுசில் நான் வந்து போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்களா ப்ரோ நீங்கள்? பார்த்தேன் ப்ரோ. அதை பார்த்து தான் நான் இதை புக் பண்ணதே ப்ரோ. ஓ நைஸ், ஓகே, ரைட்டு. ஸோ ஸ்கோடா பொறுத்தவரை என்றைக்குமே வந்து டிரைவர் ஃபோக்கஸ்டான அந்த ஃபீலிங், டிரைவிங் அந்த ஸ்டேரிங் ஃபீல் ஆகட்டும், பிரேக்கிங் ஆகட்டும், கிளச் ஆகட்டும், ஹேண்ட்லிங், ஸ்டெபிலிட்டி, நானே சொல்லி யூஸரே அதான் சொல்கிறாரு. ஓகே, மெயினாக இந்த 1 லிட்டர் 3 சிலிண்டர் டிஎஸ்ஐ இருந்தாலும் இது வந்து ஆக்சுவலி ஜிடிஐ என்ஜின். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற ஷாசி, அதுக்கேற்ற பில்டு நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ப்ரோ இந்த வண்டியை பொறுத்தவரை நீங்கள் மறக்க முடியாத ஏதோ ஒரு அனுபவம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஹைவேல ட்ரைவ் பண்ணிட்டு வர்றப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஸ்பீடு பிரேக். ஓகே, 90ல் வந்தேன் கன்ஃபார்ம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 97 சம்திங் வந்தேன்.
எனக்கு வந்து நான் அந்த ஸ்பீட் பிரேக்கை பார்த்த உடனே செகண்ட் தாட் எதுவுமே போகலை, சடனாக பிரேக் அடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு வண்டி நிற்குன்ற கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்தது. நான் நினச்ச மாதிரி ஆன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட நோ ஸ்லிப் இருக்கு இல்லையா, நோ ஸ்லிப் கரெக்டாக ஸ்பீட் பிரேக் ஃப்ரண்ட் இது ஆச்சு. பட் அது கிட்ட கரெக்டாக நின்றுச்சு. அது எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அப்போ தான் அதோட பிரேக்கிங்கை என்னால் டெஸ்ட் பண்ணவே முடிஞ்சது. நல்லா நைஸ், ஆக்சுவலி நைஸ். மேலே இப்போ இந்த மாதிரி பேட் ரோடில் இப்போ ப்ராப்பராக பேட் ரோடில் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது ரைடு குவாலிட்டி இஸ் ஆல்சோ வெரி வெரி நைஸ். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எஸ்யூவி, காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு நார்மலாகவே அந்த தூக்கி அடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். ஆனால் இதில் அது அப்படியே ஸ்மூத்தாக நோட் பண்ணி விட்டுருது. இந்த யூரோப்பியன் இன்ஜினியரிங்கிறதுக்கான அடையாளம் இதுவும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆல்ரைட். ஸோ இந்த வண்டியில் நீங்கள் ஏதோ இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. என்ன இஷ்யூ ஆக்சுவலி ஃபேஸ் பண்ணீங்க? குவாலிட்டி வைஸ் தான் ப்ரோ இஷ்யூஸ் எல்லாமே. ஓகே. என்னென்னா பூட்டில் பார்த்தீங்கன்னா பூட் ரப்பர் பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகே. அது நாங்கள் வந்து பிடிஐ அவங்களே தான் ஸ்கோடாவே தான் பார்த்தாங்க டீலர் சைட்லேருந்து. ஏன்னா யூசர் லெவல் வந்து பிடிஐனா நீங்கள் வந்து தனியாக தான் பார்க்கணும், அதுக்கு டைம் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் நீங்கள் இப்போ இது பண்ணீங்கன்னா விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து ஓகே தான், உங்கள் சைட்லேருந்தே பார்க்குறீங்க அப்படின்றப்ப எனக்கு ஓகே தான், எனக்கு பிடிஐ யார் பார்த்தா என்னன்ற மாதிரி நானும் ஓகே சொல்லிட்டேன் அப்போ. ஆனால் டெலிவரி எப்போ நான் செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூட் ரப்பர் வந்து இருந்தது. ஒரு 2 நாள் கழிச்சே அந்த பூட் ரப்பர் இல்லை. எப்படி எப்படி அது உண்மையிலேயே என்னன்னு தெரியல. அந்த கம்ப்ளீட்டாக அந்த ப்ரொவிஷனே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து இதாக போராத முறை இருக்குது. அது அவங்க இன்னுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பிடிஐ ரீதியான குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆமாம் ப்ரோ. அப்புறம் இன்னொரு இஷ்யூ என்னன்னா கிரைண்டிங் நாய்ஸ் ப்ரோ. ஓகே. வியர்டா எப்படின்னா நம்ம லோயர் கியர்ஸில் ஒரு மாதிரி கிரைண்டிங் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா கியர் ராட் கிட்ட இருந்து அப்படியே வருது. கியர் லீவர்ல கியர் ராட்ல இருந்து கீழே இருந்து ஷிஃப்டிங்ல அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்போ வரும்னா அந்த 17 to 20 அந்த கேம்பிஹெச்ல தான் வரும் ப்ரோ. அந்த லெவலில் அது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுதுன்றப்ப அது வருது. ஆக்சுவலாக வரக்கூடாது, 3 சிலிண்டருக்கு அது வரக்கூடாது, ஆனால் வருது. அது ஒன்று பார்த்தீங்கன்னா நான் நோட்டீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அவங்க எஸ்டிஏ என்ன சொன்னாங்கன்னா சர்வீஸில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சார், அது இஷ்யூ இருக்க தான் செய்யுது அவங்க வண்டியில், நாங்கள் அதை சரி பண்ணி தரோன்னு தான் சொன்னாங்க. நான் தான் இன்னும் எடுத்துகிட்டு போகல. ஓகே ஓகே ஓகே. ஆனால் இப்போவும் இருக்காது. என்ன செகண்ட் கியர்லையா இல்லை? ஆமாம் ப்ரோ, செகண்ட் கியரில். செகண்ட் கியரில் 17. ஏசி எல்லாமே ஆஃப் பண்ணிடுங்க ப்ரோ. இதை திறந்துச்சு ஒரு மாதிரி கிரைண்ட் கட்டன்னு கேட்கும் ப்ரோ. கேட்குது இல்லை இப்போ கேட்குது இல்லை. இதை நீங்கள் கிளாஸ் இறக்கி விட்டிங்கன்னா ரொம்ப நாய்ஸ் அதிகமாக கேட்கும். அது ஓகே. அது லோவர் ஆர்பிஎம்ல ஜென்ரலாகவே இன்ஜின்லேருந்து வர ஒரு ஆமாம் ப்ரோ. ஆனால் எனக்கு ரொம்ப ஹையாக கேட்குதுன்ற கிளாங்கிங் நாய்ஸாக கேட்குது, கிரைண்டிங் நாய்ஸ் இல்லாமல். ஓகே. எனக்கு அது ஃபீல் ஆகலை. மேபி உங்களுக்கு அது அந்த டைமில் இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ அது ஜென்ரலாகவே அதாவது ஒரு என்ஜினோடைய லோவர் அந்த ஆக்சுவல் ரன்னிங் ஆர்பிஎம் விட ரொம்ப லோவாக போயிட்டீங்க அப்படின்னா ஹையர் கியரில் கொஞ்சம் நார்மலாக எல்லா இன்ஜின்ஸ்க்கும் வரும். ஆனால் இதில் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இன்னொரு யூஸருமே அதே நாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட தான் என்னோட இஷ்யூவுமே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணித்தரேன்னாங்களே. அது வரைக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நான் ஸ்கோடாக்கு மெயில் போட வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த யூசர் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் எப்போ வேணால் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் பண்ணி தந்துடுவோன்ட்டாங்க. ஓகே. இல்லை அதை அவாய்ட் பண்ணுறது எப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கியர் நீங்கள் ஆமாம் ஹையர் ஆர்பிஎம்ஸில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணனா இதாக இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக நான் அதுதான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் மற்ற வண்டிங்களில் இந்த மாதிரி இருந்து நான் பார்க்கல. இல்லை அதாவது ஜென்ரலாகவே இப்போ டர்போ பெட்ரோல்ஸ் பிரேக்கிங் பயங்கரமாக இருக்குது. ஜென்ரலாகவே டர்போ பெட்ரோல்ஸ் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹையர் ஆர்பிஎம்மில் முடிஞ்ச அளவுக்கு டர்போ யூஸ் பண்ணி ஓட்டுறதே பெட்டர். ஏன்னா இப்போது சிட்டியில் மட்டும்தான் ஓட்டுறீங்க, அதுவும் சாஃப்டாகவே ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த இன்ஜின் ஒரு மாதிரி டல் ஆயிரும். ஆமாம். உங்களுக்கு நாளை பின்ன பவர் தேவைப்பட்டாலுமே அது வந்து அந்தளவுக்கு பவர் டெலிவரி உங்களுக்கு பத்தாத மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இன்ஜின் அப்படியே செட் ஆயிரும். கொஞ்சம் எப்போ கிடைக்குதோ ஒரு மிதிச்சு நீங்கள் ஓடுறது பெட்டர். ஆமாம் ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு இருக்கும்போது நம்ம டாப் 5 பாசிட்டிவ்ஸ் இந்த வண்டியில் பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன அது வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங், இந்த ஸ்டேரிங் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. வளைக்கணுன்னாலுமே ஆமாம் ப்ரோ, அவ்வளோ ஈஸி டு கம்யூனிகேட். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் எப்படி இதை அவங்க இது பண்ணாங்கன்னே தெரில ப்ரோ. இந்த அளவுக்கு ஒரு இது ஒரு மாதிரி பேலன்ஸ்டு ப்ரோ. நம்ம
ரொம்ப இதுவாக போனாலுமே ஹைவேலையும் நல்லா இருக்குது, சிட்டிஸ்லேயும் நல்லா இருக்குது. ரோடு மோசமான ரோடு, பாட் ஹோல்ஸ் எல்லாம் ஈஸியாக மெனுவர் பண்ணிடுது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்குது எனக்கு. அப்போது அம்மா எல்லாருமே உட்காந்து வந்திருக்காங்க, குழந்தைங்க எல்லாருமே. யாருமே இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லை. மேலும் இன்னொரு நான் நோட்டீஸ் பண்ணேன், லோவஸ்ட் ஸ்பீடில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 20, 17 அந்த ஸ்பீட்லேருந்து கூட செகண்ட் கியரில் எடுத்தாலுமே நல்லாவே எடுக்குது. ஆமாம் ப்ரோ, இட்ஸ் அ குட் திங். இதில் ஆக்சுவலாக இன்னொரு இஷ்யூ இருந்தது. இஷ்யூன்னு கிடையாது, அது ஒரு கன்சர்ன் சொல்லலாம். டர்போ லேக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டர்போ லேக். ஆனால் என் வண்டியில் பார்த்தீங்கன்னா அது நான் அந்த ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறதுனால, எல்லா வண்டியுமே அதுதான், ஆர்பிஎம் வச்சு நம்ம கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணோம், கரெக்டான ஆர்பிஎம்ல பார்த்தீங்கன்னா நல்லாவே வண்டி வந்து போகும் ப்ரோ. டர்போ லேக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே டர்போ இருக்கிற எல்லா இன்ஜின்ஸ்க்கும் இருக்கும். ஆனால் இதில் எனக்கு அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ண முடியல. நல்லாவே எப்போ தேவையோ உங்களுக்கு தேவையான பவர் கிடைக்குது. அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது இதில். ரைட், மேலே பிடிச்ச விஷயங்கள். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் ப்ரோ. ஓகே, அது நான் பார்த்தேன். ஆனால் ஆல்ரெடி சொன்னது தான். அந்த அப்போ அம்மாவும் கூட இருந்தாங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா ரொம்ப அலட்டிக்கலாம் இல்லை, அந்த ஸ்பீட் பிரேக் வரதையும் என்ன சடனாக பிரேக் அடிக்கிறான்ற மாதிரிலாம் எதுவுமே அலட்டிக்கல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஆன் பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சேசிஸ் ப்ரோ, சான்ஸே இல்லை ப்ரோ. பில் குவாலிட்டி, அடுத்து டிரைவிங் எல்லாம் இந்த வண்டி அடிச்சுக்க முடியாது. டிரைவிங் டைனமிக்ஸில் இந்த கேட்டகரியில் அட்லீஸ்ட் ஒரு கர்வில் நீங்கள் போகிறீங்கனாலுமே அது எனக்கு 60 எடுத்தீங்கனாலும் சரி, இல்லை 70, 80 எடுத்தீங்கனாலும் சரி, நல்லா எடுத்துகிட்டு போகும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த எஜிலிட்டி ப்ரோ. வண்டி நான் போன்னு சொன்னால் அப்படியே சீரிக்கிட்டு போகும் ப்ரோ. ஒரு காலமாட்டை கைத்துல இது பண்ண மாதிரி போனால் அப்படியே போகும் ப்ரோ. நார்மலாக ஒரு குதிரை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி ப்ரோ, போனால் அப்படியே போகும் ப்ரோ. ரொம்ப நல்லாவே இருந்தது ப்ரோ எனக்கு. அதுதான் இந்த என்ஜின் இன்னை வரைக்கும், இது போலோ காலத்துலேருந்து இருக்குது இந்த என்ஜின். ஆனால் இன்னை வரைக்கும் ஏன் இந்த என்ஜின் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்குங்கிறதுக்கு ரீசன் அதுதான். என்ஜினியரிங் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த என்ஜின் ஒரு இத்தினோண்டு என்ஜின்லேருந்து இந்த அளவுக்கு பவர் அண்ட் டார்க், அதுவும் தேவையான ஆர்பிஎம்ல கரெக்டான பவர் அவுட் புட்டு பயங்கரமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்ஜின் உண்மையாக இன்னை வரைக்கும் பெஞ்ச் மார்க்காக தான் இருக்குங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். கண்டிப்பாக ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஸ்கோடா, ஓல்சோ விஏஜி எது போகிறதா இருந்தாலுமே எல்லாருமே ஒரு இஷ்யூவாக இல்லை கன்சர்னாக நினைக்கிறது பார்த்தீங்கன்னா மைலேஜ் தான். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் இதில் மைலேஜ் பிரச்சனை வந்தது இல்லை ப்ரோ. நான் இது வரைக்கும் கவலைப்பட்டதும் கிடையாது. மேபி அது டிரைவிங்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நானும் எடுத்திருக்கேன், 9 எடுத்திருக்கேன். பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நல்லாவே ஹெவி ஃபுட்லலாம் சென்னையிலலாம் எடுத்துருக்கிறேன் ப்ரோ. 9, 10 தான் ப்ரோ. ஆனால் நான் ஆவரேஜாக இப்போ நார்மலாகவே எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 11, 12 தான் ப்ரோ. சென்னையிலுமே நான் 11, 12 தான் எடுக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ மைலேஜ் வைஸ். அண்ட் ஃபியூவலுமே பார்த்தீங்கன்னா XP95 அதுதான் இப்போ வரைக்கும் போட்டுட்டு இருக்கேன். ஆமாம் ப்ரோ. ஓகே, அதனால என்ன பெனிஃபிட் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? ஆமாம் ப்ரோ. அது நான் வந்து நார்மல் பெட்ரோல் போட்டேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மைலேஜ் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சது. கொஞ்சம் அதிகமாக ஒரு 1/2 கிலோமீட்டர் 1/2 to 1 கிலோமீட்டர் அதிகமாக கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நார்மல் பெட்ரோலில். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடிக்கும், நாக் ஆகும், இன்ஜின் நாக்கிங், அது சுத்தமாக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோயர் கியரில் வந்து நம்ம வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணுறப்ப அதுவுமே நாக் ஆகும். ஹையர் ஆர்பிஎம்ஸ்ல, ஹையர் ஸ்பீட்ஸ்ல, லோயர் கியர்ல. பட் அதுவுமே இல்லை ப்ரோ. ஓகே, ஸோ நம்மளும் அதை ட்ரை பண்ண வேண்டியதான் நினைக்கிறேன். பண்ணி பாருங்க. ரைட், சூப்பர். ஸோ பாசிட்டிவ்ஸ் அவ்வளோதானா? நிறைய. ஆமாம், நான் எல்லாமே சொல்லிட்டேன் ப்ரோ. ஓகே, ரைட். ஓகே, ஸோ அடுத்தது பிடிக்காத விஷயங்கள். அதாவது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கு? ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏசி சொல்லுவோம் ப்ரோ. இது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த குஷக், டைகோன் அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா அதை விட பெட்டராக தான் இருக்குது ஏசி. இனிஷியல் கூலிங் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்குது, அது ஒன்று தான். மற்றபடி அது கூலிங் ஆனதுக்கப்புறம் இது மேனுவல் ஏசி தான். மேபி ஆட்டோ ஏசி எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் கூலிங் ஆனதுக்கப்புறம் எனக்கு கம்மி பண்ணி தான் ப்ரோ வைக்கிறேன். 1ல் தான் வச்சுட்டு போகிறேன். ஏன்னா அவர் நல்லா வச்சிருக்கேன், டீசெண்டாக இருக்குது. மேபி எனக்கு வெயில் இல்லை அந்த அளவுக்கு. வெயில் பீக் சம்மரில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பீக்கில் மோஸ்ட்லி 2ல் இருக்கும் ப்ரோ. நார்மலாகவே எங்களுக்கு 2 இல்லை 3, அதாவது நல்ல கூலிங் ஆன அப்புறம். நல்ல கூலிங் வேணால் நம்ம 3 இல்லை 4 வச்சுப்போம். வச்சுட்டு கூலிங் அந்த இனிஷியல் கூலிங்கு கண்டிப்பாக தேவைப்படுது ப்ரோ. மே மாதம் இனிமேல் தான் வரப்போகுது, அப்போ தான் தெரியும் இல்லையா? ஓகே ஓகே, ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டியில் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், அந்த கிரைண்டிங் நாய்ஸ் ஒன்று. அது கிரைண்டிங் நாய்ஸையும் தாண்டி கிளாங்கிங் நாய்ஸு, அப்புறம் குவாலிட்டி இஷ்யூஸ் ப்ரோ.
ஓகே, அதாவது நீங்கள் சொல்கிறது இன்டீரியரில் ஏதாவது ஆமாம் ப்ரோ, இன்டீரியரில் ப்ரோ. க்ரீக்கிங் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா டோர்ஸ்லேருந்து வர்றது அந்த ராட்டில் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வருது ப்ரோ. இப்போ வர்றது இல்லை, ஒரு பள்ளமேடில் போகிறப்ப நம்மளுக்கு வந்து நல்லா எவிடென்ட்டாகவே தெரியும் அது. அது வந்து நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, இப்போ ரொம்ப பீக் ஹீட்டில் நீங்கள் வந்து ஓப்பனாக சன்லேயே வச்சுட்டு வெயிலே வச்சு காய வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா சில பேனல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வெயிலில் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது சில பேனல்ஸ் ராட்லிங் நாய்ஸ் வரும். ஆமாம், அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது நாட் ஒன்லி இந்த வண்டி, நிறைய கார்களுக்கு டொயோட்டாக்கே வருது. ஸோ அது பெரிய இது இல்லை. ஆனால் இதை விட பழைய ஸ்கோடா கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்குவீக்கிங் ராட்லிங்லாம் இருந்தது கிடையாது. இப்போ இது வந்து கொஞ்சம் லோக்கலைஸ்டான பார்ட்ஸ் கொண்டு வந்ததுனால அது வருது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். லாஸ்ட் என்னன்னா அவங்க சால்வ் பண்ணிட்டாங்களா இல்லை அந்த ராட்லிங்? இல்லை ப்ரோ, அவங்க பண்ணி தரேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ப்ரோ. நான் எடுத்துகிட்டு போகணும் சர்வீஸ் சென்டருக்கு, ஆனால் பண்ணி தரேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, மேபி சம் ஃபோம் வச்சு டேம்பிங் பண்ணி தருவாங்களா? ஆமாம் ப்ரோ, அதான் சொன்னாங்க அவங்களுமே. உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் டேம்பிங் பண்ணி தரேன்னு தான் சொன்னாங்க அவங்களுமே. ஓகே, ரைட்டு. மேலே அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட குவாலிட்டி ப்ரோ, பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, பெட்டராகவே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா குஷாக்கில் மற்ற மாடல்ஸில் இருக்கிறதுல ஒரு 70% தான் இருக்குது ப்ரோ. அது காஸ்ட் கட்டிங் ஆப்வியஸாக இந்த ப்ரைஸ்க்கு நம்ம டாப் நாச்சாக எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதை ஒரு டேக் பிட் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு தோணுது கொஞ்சம். ஆமாம், ரைட். ஸோ இன்றைக்குமே அது எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த கேட்டகரியில் எனக்கு தெரிஞ்சது இது வந்து மோஸ்ட் சேஃபஸ்டான ஒரு வண்டியாகவும் இருக்குது. அடல்ட் சேஃப்டி, சைல்டு சேஃப்டி ரெண்டுக்குமே நீட்டாகவும் இருக்குது. அண்ட் ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. நான் இன்னொரு ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்ன சொல்லிட்டுங்களா, இந்த சிக்னேச்சர் வேரியண்ட் வரைக்குமே அவங்க மேனுவல் வெர்ஷனில் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுக்கறது இல்லை. ஆமாம் ப்ரோ, அது ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு சின்ன ஒரு கன்சர்னாக இருக்குது. கரெக்டு தான் ப்ரோ. அதுவுமே பார்த்தீங்கன்னா அதை வேரியண்ட்டுன்னு கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ஃபீச்சர் வைஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய சாக்ரிஃபைசஸ் இருந்தது எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இந்த நியூ மாடல்ஸில் வந்து அதை நிறையாவே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று. இன்ஃபேக்ட் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஆட்டோலாம் இருக்குது, ஆனால் ரிவர்ஸ் கேமரா கொடுக்கல. ஆமாம். அண்ட் ஏசி ஓகே, மேனுவல் ஏசி ஓகே, ரியர் ஏசி கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி டைப் சார்ஜிங்லாம் எதுவுமே கொடுக்காம விட்டுருக்காங்க. ஆமாம் ப்ரோ. அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன கிரவுசஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் எல்லாத்துக்கும் பதிலாக க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆமாம் ப்ரோ. க்ரூஸ் யூஸ் பண்ணீங்களா? இல்லை ப்ரோ, நான் இப்போ வரைக்கும் எனக்கு க்ரூஸ் யூஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு நான் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடலாம். எனக்கு இந்த மேனுவல் ஃபீல் பண்ணி ஓட்டுறது எடுக்கல. நான் என்கிட்ட சொன்னது என்னன்னா, இவங்க எல்லாருமே நான் புக் பண்ணப்போ கூட என்கிட்ட ஷோரூம்லேயும் சரி உங்கள் ரிவ்யூ எல்லார் ரிவ்யூமே பார்த்தப்ப சொன்னதே ஆட்டோமேட்டிக் வந்து மேனுவலை விட நல்லா இருக்குன்னு தான் சொன்னீங்க. ஆனால் எனக்கு இந்த கியர் பிடிச்சி மேனுவல் ஓட்டி அதாவது ஒரு லீவ் பண்ணி ஓட்டுறது அது எனக்கு வந்து ஸ்கோடால தான் என்னால் முடியும். இதை விட்டால் ஹோண்டா தான். அதனால தான் ப்ரோ நான் மேனுவல் மெயினாக போனது. ஓகே, தட்ஸ் நைஸ். ஸோ நம்மள மாதிரி ஒரு ஆள் நீங்கள் மேனுவல் ஓட்டுறது விரும்புவீங்க போல. ஓகே, சூப்பர். ஸோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ப்ரோ. இதுக்கப்புறம் நான் ஃபியூச்சரில் எடுக்கணும்னாலுமே மேனுவல்ஸ் அப்போ இருக்குமான்னு தெரியல, பட் மேனுவல்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எடுப்போம் ப்ரோ. நான் தாராளமாக ஐம் மேனுவல் லவர் ப்ரோ. டெஃபினெட்லி. ரைட், அப்படியே இப்போ ஒரு மிதி மேட்ச் பார்க்கலாமா? 34 மிதிக்கலாம் தாராளமாக ப்ரோ. ஓகே, யா இதுதான் நீங்கள் சொன்ன டர்போ லேகு. 1800 RPM வரைக்குமே டர்போ லேக் இருக்குது. அதை தாண்டி பியூட்டிஃபுல். அப்பா எந்த ஸ்பீடு ஓடுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. வா, என்ன இஷ்டத்துக்கு ஓட்டுறாங்க வர கோயம்புத்தூரில். முன்ன மாதிரி இல்லை கோயம்புத்தூர். ஆமாம் ப்ரோ, சென்னை மாதிரி மாறிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கோடா கைலாக் டீட்டெயில்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிவ்யூ வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. ஆனால் யூசர் ரிவ்யூ இதுவே உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும் தான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை எனிவேஸ் வெல்கம். வாங்க நம்ம இந்த ஷாகுல் ப்ரோவுடைய கைலாக்கோடைய யூசர் ரிவ்யூ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அப்படியே சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு, ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். வாங்க, லெட்ஸ் ஃபினிஷ் திஸ். ஆல் ரைட்,
ஸ்கோடா கைலாக்கோடைய சிக்னேச்சர் மேனுவல் வேரியண்ட். ஆக்சுவலி இந்த ப்ரைஸ் கேட்டகரியில், இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இந்த அளவுக்கு டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது இந்த ஒரே வண்டி தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியுங்க. பட் எனிவே, ஆஸ் அன் ஓனர் ஷாவுல் ப்ரோ, நீங்கள் ஸ்கோடா கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம நேயர்களுக்கு, மெயினாக ஸ்கோடா கைலாக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம நேயர்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக வாங்கலாம் ப்ரோ. ஓகே, அண்ட் இதை நிறைய பேர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, வண்டி நம்ம பேச்சை கேட்கும் ப்ரோ. டெஃபினெட்லி, அதுக்கு இதே மறுப்பே இல்லை. நம்ம வந்து வேரியண்ட் எல்லாருமே அங்கே கன்ஃபியூஸ் ஆகிற அந்த வேரியண்ட் என்ன டீம் செலக்ட் பண்ணுன்றதுல தான். ஓகே, அப்படி பார்க்கும்போது மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்க்குறப்ப சிக்னேச்சர் ப்ரோ. சிக்னேச்சர் ப்ளஸ் வந்து நம்ம டாப் எண்ட் ப்ரிஃபர் பண்ணுறவங்க பண்ணலாம், அது பர்சனல் ஒப்பீனியன் தான். பட் சிக்னேச்சர் ப்ளஸ்ஸே மோர் தென் இனஃப். ஓகே. இப்போ இதில் அப்கிரேட் நிறைய வந்திருக்கு, வேரியண்ட் வைஸும் சரி, ஃபீச்சர்ஸ் வைஸும் சரி. புதுசாக கிளாசிக் ப்ளஸ்னு ஒரு வேரியண்ட்டும் வந்திருக்கு. ஆமாம் ப்ரோ. ஸோ அப்படி பார்க்கும்போது இது எனக்கு பார்த்தீங்கன்னா கோ டு கார் தான் ப்ரோ. டெஃபினெட்லி டிரைவிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் விரும்புகிறீங்க அப்படின்னா இது ஒரு அல்டிமேட் காராக இருக்கும். பில்ட் குவாலிட்டி, சேஃப்டி அண்ட் நீங்கள் டெய்லி ஓட்டும்போது என்னடா கார் ஓட்டுறோம் அப்படின்னு ஒரு தடவை கூட ஃபீல் பண்ண வைக்காது இந்த வண்டி. அதுதான் ஒரு உறுதியான விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஆஸ் அ பேசஞ்சர் மேடம், நீங்கள் ஏதாவது மெசேஜ் சொல்ல விரும்புறீங்களா? இந்த கார் வந்து வாங்கலாம் கண்டிப்பாக, ஏன்னா கம்ஃபர்டபுளுக்காக வாங்கலாம். ஓ, பிரேக்கு அதுக்கெலாம் இந்த கார் வந்து நல்லா ஒர்த்தாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் டிரைவிங். வெரி நைஸ். ஸோ மேடம் வந்து இந்த வண்டியை ஓட்டி ஓட்டி இதுலேயே கற்றுக்கிட்டு மேடமும் ஒரு எந்தூசியாஸ்டாக வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் நான் வந்து நினைக்கிற ஃபீலிங்காக இருக்குது. ஸோ எஸ், எனிவே வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகேன் ப்ரோ. தேங்க்யூ அகேன் ஃபார் ப்ரொவைடிங் திஸ் கார் ஃபார் அஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்கோடா கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. உங்களுக்கு வந்து டிரைவிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்னா இதுதான் அல்டிமேட்டான ஒரு சாய்ஸாக இருக்குது வேல்யூ ஃபார் மணி கேட்டகரியில். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எஸ், இப்போ சர்வீஸுமே நல்லா இருக்குது. ப்ரோ சொன்ன மாதிரி சர்வீஸுமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, ரைட். இதே மாதிரி உங்களோட கார் நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மேலே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அவசியம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் ஏரியாவுக்கு தேடி உங்கள் கார் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வரும். அண்ட் கன்சல்டேஷனுக்கான நம்பர் மேலே கொடுத்துருக்கேன். அவசியம் தாராளமாக நீங்கள் எங்கள் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் கன்சல்டேஷன் ரீதியாக. என் கூடயே நீங்கள் தாராளமாக பேசலாம். ஓகே, ரைட். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து மேலும் பல வீடியோக்களில் நம்ம வந்து சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் ஷாவுல் ப்ரோ. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ரைட், நன்றி, வணக்கம்.